Hi, welcome to Infinite Creation. வழுதலங்காய் தீயல். தீயல் அப்படின்னாலே சுவையான குழம்பு வகை. தேங்காயை வறுத்து அரைச்சி செய்யக்கூடிய ரெசிபி. வறுத்து செய்கிறதால நல்ல வாசனை, அதோட சுவையும் அருமையாக இருக்கும். சாதத்துக்கு இந்த ஒரு குழம்பு, அப்புறமா சிம்பிளாக ஒரு காய்கறி பொரியல், சூப்பரான காம்பினேஷன். ஓகே, வாங்க இப்போ இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வழுதலங்காய் தீயலுக்காக ஃப்ரெஷ்ஷான வழுதலங்காய்கள் என்னோடய மாடி தோட்டத்துலேருந்து எடுத்திருக்கேன். அதோட 2 பச்சை மிளகாவையும் ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்திருக்கேன். இப்போ இதை சின்ன சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வழுதலங்காய், கத்திரிக்காய் இது எல்லாமே ஈஸியாக வதங்கக்கூடிய ஒரு காய்கறிகள். அதனால் இதை கட் பண்ணும்போது கொஞ்சம் தெரிகிற மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணும்போது அது நல்லா வதங்கி குழஞ்சி போயிடும். பார்க்கும்போது தனி துண்டுகளாக தெரியாது. அதனால் கொஞ்சம் தெரிகிற சைஸில் துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது எல்லா துண்டுகளையும் நறுக்கினதுக்கப்புறமா தண்ணியில் சேர்த்துடலாம். இப்போ தண்ணியில் போட்டுடலாம். தண்ணியில் போடலைன்னா அந்த நிறம் கொஞ்சம் டார்க்காக இருக்கும், கொஞ்சம் கருப்பான மாதிரி இருக்கும். அதனால் இதை தண்ணியில் போட்டு வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம இதுக்கு தேவையான மசால் தயார் செய்யணும். நான் அரை மூடி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். அதாவது கிட்டத்தட்ட 1.5 கப் இருக்கும். இதை நல்ல பொன்னிறமாக வறுத்தெடுத்துடலாம். தேங்காய் எடுக்கும்போது கொஞ்சம் விளைஞ்ச முத்தலான தேங்காய் எடுத்துக்கோங்க. அப்போ சுவை நல்லாயிருக்கும், சீக்கிரமாகவும் வறுபட்டுரும். இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், ரெண்டுமே ஈக்குவலான அளவில் எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துடலாம். நம்ம தேங்காய் நிறைய சேர்க்குறதால இதில் காரம் அதிகம் இருக்காது. அதனால் 1 ஸ்பூன் தாராளமாக சேர்க்கலாம். இது இப்போ நல்ல பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சும் எடுத்தாச்சு. அடுத்ததாக ஒரு கடாயில் அரை குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு, 3/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். காஞ்ச மிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ பூண்டு 7-8 பூண்டு நீளமாக நறுக்கினது சேர்க்குறேன். அதோட பச்சை மிளகாய் அதையும் நறுக்கி சேர்த்துடலாம். இது எல்லாமே கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்க்கணும். இந்த பூண்டு சேர்க்குறதால கிரேவி ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ 15 சின்ன வெங்காயம் நீளமாக நறுக்கினது சேர்க்குறேன். இந்த சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா வதங்கணும், பொன்னிறமாகணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். பூண்டு நீங்கள் முழுசாக சேர்க்குறதுக்கு பதிலாக தட்டியும் சேர்க்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். முழுசாக சேர்க்கும்போது தனித்தனி துண்டுகளாக தெரியும். அதனால தான் அதை நான் முழுசாக நீளமாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச வழுதலங்காயை சேர்த்துடலாம். வழுதலங்காய் சீக்கிரமாக வதங்கிடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கத்திரிக்காய், வழுதலங்காய் எல்லாமே சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ லைட்டாக கிளறி விட்டுட்டு மூடி போட்டு 2-3 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்க்கலாம். மஞ்சள் தூள் நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்க்கும்போது ஈஸியாக இந்த காயில் அந்த நிறம் பிடிக்கும். இல்லை நம்ம மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா மஞ்சள் தூள் சேர்த்தோன்னா அது அந்த காய்களில் அவ்வளோ நிறம் பிடிக்காது. அது ஒரு டார்க் கலர்லேயே தெரியும். மறுபடியும் மூடி போட்டு வேக விட்டுலாம். அடுத்ததாக தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். அதோட புளி தண்ணீர் சேர்த்துடலாம். நான் கொஞ்சம் கெட்டியாக கரைச்ச புளி தண்ணீர் 2 ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். இதையும் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைச்ச மசாலா இதோட சேர்த்துடலாம். இந்த மசாலுக்கு ஏற்ற மாதிரி அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ தேங்காய் எடுத்துருக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மிதமான ஒரு திக்னஸில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் இருக்காது. ரொம்ப திக்காக இருந்ததுன்னா அதுவும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதனால் எடுத்துருக்கிற தேங்காய்க்கு ஏற்ற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா கொதிக்க விடணும்.
நல்லா கொதித்து அந்த கிரேவி கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கணும். அதோட அந்த எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வர்ற ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். புளிப்பு காரம் எல்லாமே கலந்த அருமையான ஒரு தீயல். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.